புல் உலர்ந்து பூ உதிரும் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது கூப்பிடும் சத்தமாக தொனித்தது. புல் என்று சொல்லும்போது ஜனம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் ஒரு புல்லு கொப்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புல்லை பாருங்கள், காலையில் பச்சை 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 நம்ம அழகாக வளரும். மாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காய்ந்து போயிடும். அதேபோல் பூக்கள் நன்றாக அழகாக காலையில் மிக அழகாக வளரும், சாயங்காலம் ஆகும்போது அது வாடி போகும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, இயற்கையின் விதி. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டு இங்கே சொல்கிறாரு, இவைகளெல்லாம் நிலைக்காது, மாறி போகும். ஆனால் நான் கூப்பிட்டு சொல்கிற சத்தம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நிலையான தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து நாமும் நிலைவரப்படுவோம். அந்த வார்த்தையின்படியே வாழ அபியாசிப்போம். ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே நம்மை நிலைப்படுத்தும்படியாக வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை அற்பமாய்